أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்துல இந்த பள்ளிவாசலில் ஒன்று கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கை ஒழுங்காக சிறப்பாக நேர்த்தியாக அமைவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் வாழுகிற போது அவனை சுற்றி அவனுடைய நண்பர்கள், குடும்பத்தினர்கள், உறவுகள், சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இவர்கள் எல்லோரோடும் அவன் சிறந்த முறையிலே உறவை வைத்துக் கொள்ள வேண்டியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். தன்னோடு பழகக்கூடியவர்களோடு, தன்னை நோக்கி வரக்கூடியவர்களோடு அவன் எப்படியான உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிக சிறந்த வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த உறவு என்பது அந்த இரண்டு மனிதர்களுக்கு இடையில் ஒரு சிறந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை, அந்த உறவை, அந்த உறவுடைய பாண்டை அது பலமானதாக கட்டியெழுப்பக்கூடியதாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பொதுவாக எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் வாழுகிற போது அவன் சமூகத்தை விட்டு பிரிந்து வாழ முடியாது, குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ முடியாது, அவனுடைய நண்பர்களை விட்டு பிரிந்து வாழ முடியாது. அவன் எல்லோரும் சேர்ந்துதான் வாழ வேண்டும். அப்படி அவன் சேர்ந்து வாழுகிற போது அவன் கை கொள்ள வேண்டிய சில ஒழுங்குமுறைகளை, அந்த அடிப்படைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள். பொதுவாக நாம் ஒருவரை சந்திக்கிற போது நம்முடைய அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு பண்புகளில் ஒன்றாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், புன்னகை என்பது ஒரு மனிதனிடத்தில் அடிப்படையாக இருக்க வேண்டிய பண்பு. அது சதகா என்று சொன்னார். புன்னகைப்பதற்காக வேண்டிய மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அதற்காக வேண்டி அவன் உடல் உழைப்பால் கஷ்டப்பட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அவனுடைய உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று மட்டும்தான் நமக்கு தேவை. புன்னகைக்கின்ற போது ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வுகளோடு சம்பந்தப்படுகிறது. அது உணர்வுகளோடு சம்பந்தப்படுகிற போது அவனுடைய முகத்தினுடைய சுருக்கங்கள் அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. அதுதான் புன்னகை. அந்த புன்னகை கூட ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அது ஒரு சதகா என்று சொன்னார்கள், தர்மம் தான் என்று சொல்கிறார்கள். அப்படியாக இருந்தால் அது ஒரு இபாதத்தாக மாறுகிறது. உங்களுடைய ஒரு சகோதரனை நீங்கள் சந்திக்கிற போது நீங்கள் புன்னகையோடு பாருங்கள், அதை கூட அற்பமாக கருதாதீர்கள், ஏனென்றால் அது நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதனை புன்னகையோடு பார்ப்பது நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு எவ்வளவு சிறந்த வழிகாட்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள் என்று பாருங்கள். பொதுவாக இந்த உலகத்திலே ஒருவரை பார்க்கும்போது சிரித்து முகத்தோடு பாருங்கள் பொதுவாக ஒரு அறிவித்தல் சொல்லுவார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அறிவுறுத்தலை நம்முடைய இபாதத்தோடு
சொல்கிறார்கள், அதுல உங்களுக்கு நன்மை இருக்கிறதுன்னு சொன்னார்கள். அது உங்களுடைய மனைவி நீங்கள் புன்னகையோடு பார்த்தாலும் உங்களுக்கு நன்மைதான். நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளை புன்னகையோடு பார்த்தாலும் நன்மைதான். உங்களுடைய குடும்ப உறவுகளை பார்த்தாலும் நன்மைதான். நீங்கள் வெளியிலே வந்து மக்களை சந்திக்கிற போது அது யாராக இருந்தாலும் அவர்களை புன்னகையோடு சந்திப்பதும் நன்மைதான். இந்த புன்னகை என்கிற போது மனிதனுடைய அந்த முக சுபாவம் மாறுகிறது. அந்த சுபாவத்துக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுகிறது. அந்த மகிழ்ச்சி அடுத்தவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவன் இந்த மனிதனோடு பேச வேண்டும் என்று ஆசையோடு ஆர்வத்தோடு அணுகி வருகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு விவாதத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள். நாங்கள் சாதாரணமாக ஒரு மனிதனை பார்க்கிறோம், இப்போ பார்த்தாலும் புன்னகையோடு பார்ப்போம். அந்த முகத்தை நமக்கு மறக்க முடியாதுன்னு நாங்கள் சில பேரை பார்த்தா சொல்லுவோம். அந்த முகம் எல்லாம் மறக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு புன்னகையோடு பேசுவார், கதைப்பார் என்று சொல்லுகிற அந்த முறை இருக்கிறதே, அதுதான் உள்ளத்தை வெற்றி கொள்ளக்கூடிய முதலாவது அம்சம் சகோதரர்களே. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டுமானால், அவருக்கு நம் மீது நல்லெண்ணம் உருவாக வேண்டுமானால், அவருக்கு நம் மீது உண்மையான நம்பிக்கை வர வேண்டுமானால், அது மிக இலகுவான ஒரு வழி. ஒரு மலர் பூப்பது போல உங்கள் முகத்திலிருந்து ஒரு புன்னகை பூப்பது, அது வெளிப்படுவது என்பதுதான் அடிப்படையான அம்சம். இந்த அம்சத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் இஸ்லாமிய உம்மத்துக்கு முக்கியமான ஒரு சுன்னாவாக சொல்லித் தருகிறார். இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்க வீட்டுக்கு வெளியே போய் வீட்டுக்குள் வருகிற போது உங்களுடைய மனைவி உங்களை புன்னகையோடு வரவேற்கின்ற அந்த முறையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே போய் உள்ளே வருகிற போது உங்களுடைய பிள்ளை உங்களை நோக்கி சிரித்த முகத்தோடு ஓடோடி வந்து உங்களை பார்த்து கட்டி பிடிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை யோசித்து பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் இன்னும் அந்த வீட்டுக்குள் போனால் நமக்கு ஒரு புன்னகை கிடைக்கும், ஒரு சிரிப்பு கிடைக்கும் என்ற அந்த மனிதனுடைய ஹோமோன்ஸ் நல்ல முறையில் சுரப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. மறுபடியும் அந்த வீட்டுக்கு நாம் போனால் அமைதியாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் என்ற ஒரு சிந்தனையும் உங்களுக்கு உருவாக்கும். ஏனென்றால் சிரித்த முகத்தோடு புன்னகையோடு உங்களை வரவேற்கக்கூடிய யாரை கண்டாலும் அவரிடத்துல போய் அமைதியாக இருந்து நாம ஏதாவது பேசலாம், கதைக்கலாம், நம்முடைய செய்திகளை பரிமாறலாம் என்பதற்கெல்லாம் அடிப்படையாக அமைவதே அதுதான். அப்ப ஒரு மனிதன் மீது நல்லெண்ணம் வைப்பதற்கும் அவனை அணுகி போவதற்கும் அடிப்படையாக அமையக்கூடிய அம்சங்களில் ஒன்றுதான் இந்த புன்னகை என்பது. இதை யாருமே பணம் கொடுத்து செலவழித்து வாங்க வேண்டியது ஒன்றும் அல்ல. அவன் பணம் கொடுத்து இதை செலவழித்து அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றும் அல்ல. மனிதனுடைய உணர்வுகளில் தான் அது முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அவனுடைய உள்ளுணர்வு நல்லதாக இருந்தால், அவனுடைய உள்ளம் நல்லதாக இருந்தால், அது விரிவானதாக இருந்தால், அப்போது அவனுடைய வெளிப்பாடாக அந்த முகத்தை காட்டி கொடுக்கும். சில பேர் இருக்கிறார்கள் ஏதோ கடமைக்கு புன்னகைப்பது என்று சில பேர் இருக்கிறார்கள். வேண்டா வெறுப்போடு சிரிப்பது, புன்னகைப்பது, அதுவும் அவருடைய முகம் யாரை காட்டி கொடுத்து விடும். பார்த்து நம்ம சும்மா ஏதோ ஒன்றுக்காக சிரிக்கிறார், நம்மளை கண்டதற்காக ஏதோ இப்படி புன்னகைக்கிறார் என்பதை முகம் காட்டி கொடுக்கும். ஆனால் உண்மையாக புன்னகை என்பதற்கு மட்டும்தான் தர்மம் என்ற நன்மை கிடைக்கும். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்ற காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிற போதெல்லாம் அவர்கள் என்னை புன்னகையோடு பார்ப்பார்கள் என்று சொல்கிறார்கள். கடைசி வரைக்கும் அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய புன்னகையை மறக்க முடியவில்லை சகோதரர்களே. எல்லோருக்கும் ரசூலுல்லாஹ் அப்படிதான் பார்ப்பார்கள். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், நான் இஸ்லாத்துக்கு வந்த காலத்துக்கு ரசூலுல்லாஹ்வை அணுகுகிற போதெல்லாம் என்னை ரசூலுல்லாஹ் புன்னகையோடு தான் பார்ப்பார்கள். அது அவருடைய மனதில் ஆழமாக பதிந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக பதிவு செய்கிறார் சகோதரர்களே. இது மனிதனால் ஒருபோதும் மறக்க முடியாது. ஒருவரை பற்றி நாங்கள் நினைவு கூறுகிற போது அவர்கள் அடிப்படையாக நினைப்பதே அந்த புன்னகை தான். அதுதான் ஆரம்பம். ஒவ்வொரு மனிதனுடைய ஆரம்பம் அதுதான். அதுதான் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீ புன்னகைப்பது சதக்கான்னு சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த புன்னகைக்கு அடுத்த பக்கம் அடுத்ததாக நீங்க சலாத்தோடு உறவாடுங்கள் சொல்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லிக்கொண்டு உறவாடுங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் மூமின் என்பதற்கான அடையாளமே சலாத்தை வைத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஒருவர் ஈமான் கொள்ளாத வரை சுவர்க்கம் போக முடியாது. அவருடைய சுவர்க்கத்தின் அடிப்படையே திறவுகோல் ஈமான் தான். ஈமான் கொண்டு அவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும். அந்த ஈமான் அவரை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும். அதே போல அந்த ஈமானை அவர் உறுதி
உறுதிப்படுத்துவதற்கான சில வழிகள் இருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அதில் ஒன்றாக சொல்கிறார்கள், ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ள வேண்டும் என்றார்கள். ஈமான் கொண்ட மக்களுக்கு இடையிலே பகைமை வரக்கூடாது, ஆனால் நேசம் வர வேண்டும். அந்த நேசம் உங்களை சுவர்க்கத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள். அப்படியாக இருந்தால் அந்த நேசத்தை உருவாக்கி தரக்கூடிய வழியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டார்கள். சஹாபாக்களிடத்தை கேட்டபோது அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லித்தார்கள் கேட்பார்கள். உங்களுக்கு இடையிலே சலாத்தை சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இடையிலான அந்த உறவை இன்னும் வலுப்படுத்தும், உங்களுக்கு இடையிலான அன்பை வலுப்படுத்தும், உங்களுக்கு இடையிலான நேசத்தை அது உருவாக்கும். என்றால் சலாம் என்பது ஏதோ ஒரு அர்த்தம் புரியாத வார்த்தை அல்ல, அது அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாடி துஆ செய்கின்ற ஒரு வார்த்தை. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி, அல்லாஹ்விடத்திலே அமைதி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத் உண்டாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனை அது. அந்த பிரார்த்தனையை சுவனவாதிகள் சொர்க்கத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எனவே இந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா அதை எங்களுக்கு சலாமை தந்திருக்கிறான். எனவே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கிற போது நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது சலாம் சொல்வதுதான். சலாம் அடிப்படையானது. தெரிந்தவர்களும் தெரிந்த நம்மளோடு பழகிற முஸ்லிமாக இருந்தாலும் தெரியாம நம்மளை வருகின்ற முஸ்லிம்களாக இருந்தாலும் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உங்கள சிறந்தவர் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறவர் தான் உங்கள சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் அதற்கு கூட ஒரு முக்கிய இடத்தை கொடுத்தார். சலாம் சொல்வதில் கூட சிறந்தவர் யாரென்றால் யார் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொதுவாக நாங்கள் வெளியே சலாம் சொல்ல பழகினாலும் வீட்டுக்குள்ள மனைவிமாரோடு பிள்ளைகளோடு சலாம் சொல்வதை நாங்கள் பெரிய ஒரு பழக்கமாக எடுத்துக் கொள்வதில்லையே. பொதுவாக நாங்கள் வீட்டுக்கு போனால் மனைவியுடைய பேரை சொல்வோம், பிள்ளையுடைய பேரை சொல்லிதான் வீட்டுக்குள்ள போகிறோம், பேசுகிறோம். எத்தனை பேர் தன்னுடைய மனைவிக்கு சலாம் சொல்கிறார்கள், எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லி பேசுகிறார்கள், தன்னுடைய பெற்றோர்களோடு சலாம் சொல்லி பேசுகிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, வீட்டுக்குள்ள போறேன் நம்மளோட வீடு தானே, நம்மளோட உம்மோட வீடு தான், நம்மளோட வாப்பாட வீடு தான், நம்மளோட பிள்ளையோட வீடுன்னு நினைக்கிறார்கள். அது உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, ஆனால் அதை விட சிறந்த ஒரு உரிமை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சலாத்தை கொண்டு ஆரம்பியுங்கள். அது எப்போது உங்களுக்கு இடையிலான அந்த உறவுக்கு பலமாக அதுதான் அமைய போகிறது என்று சொன்னார். அந்த சலாம் சொல்கிற போது ரசூலுல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறார்கள், முசாபாஹா செய்து கொள்ளுங்கள் என்கிறார். சஹாபாக்கள் முசாபாஹா செய்தார்களா என்று தாபீன்கள் கேட்ட போது அப்போது அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கிற போது முசாபாஹா செய்வார்கள் என்றார். முசாபாஹா என்ற அரபு வாழ்வின் அர்த்தம் ஒருவருடைய உள்ளங்கை அடுத்தவருடைய உள்ளங்கையோடு பிடித்து குலுக்குவது. இதுக்கு தான் அரபிலே முசாபாஹா என்று சொல்லுவது. ஒருவருடைய உள்ளங்கையும் அடுத்தவருடைய உள்ளங்கையும் இரண்டாக இணைத்து பிடிக்கிற அந்த உடுக்கி சலாம் சொல்கிற முறைக்கு தான் அரபிலே முசாபாஹா என்று சொல்லுவது. எனவே இந்த முறையை சஹாபாக்கள் அப்படியே பேணி வந்து இருக்கிறார்கள் சகோதரர்களே. அதிலேயும் நாங்கள் சொல்வது தவறு விடுகிறோம். எங்களுடைய மனைவிமாரோட பிள்ளைகளோடு முசாபா செய்வதிலே நாங்கள் தவற விடுகிறோம். எனவே இது எல்லாம் நம்முடைய ஆரம்ப படித்தரமாக இருக்கிறது. பொதுவாக நீங்கள் ஒரு ஆபீஸில் வேலை செய்யக்கூடியவராக இருந்தால் அங்கு பேசிக் குவாலிஃபிகேஷனை நீங்கள் சிரித்த முகத்தோடு தான் இருக்க வேண்டும். வரக்கூடியவரை நல்ல முறையில் நீங்கள் வரவேற்க வேண்டும். இதெல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுவதற்கு இது ஒரு அடிப்படை கோர்ஸாக இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. உலகத்திலே அது ஒரு கொள்கையாக படிப்பித்துக் கொடுக்கப்படுகிறது, ஒரு தியரியாக அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாங்கள் எங்கேயாவது ஒரு காலியாரத்திற்கு போனால் அவர்கள் எங்களை பேசுகிற முறையும் அவர்கள் எங்களை வரவேற்கிற முறையும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அங்க போனா அப்படி நல்ல முறையில கவனிக்கிறாங்க, நல்ல முறையில பேசுறாங்க, மனநோகாக நடக்கிறாங்க போது அது நமக்கு சந்தோஷம் வருகிறது. காரணம் அவங்க அது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்லக்குள்ளே அந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி இல்லை என்று சொன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் அவங்களால தக்க வைக்க முடியாது. இது இன்றைய உலகத்துல பேசிக் கோர்ஸாக படிப்பிக்கப்படுகிற ஒரு செய்தி. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானிய பேசிக்காக நமக்கு சொல்லி தந்தார்கள். நமக்கு ஈமானிய கொள்கையாக சொல்லி தந்ததுல நமக்கு பெரிய கவனம் இல்லை. ஆனால் மேனேஜ்மெண்ட் படிக்க போகக்கூடிய ஒரு மாணவனுக்கு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் கொள்கையா படிப்பது கோர்ஸுக்கு அவன் பணம் கொடுத்து படிக்கிறான் சகோதரர்களே. இதுதான் வித்தியாசம், எங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்ப இது பொதுவாக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பணிபுரியக்கூடிய இடத்தில் நீங்கள் சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் சாதாரண ஒரு மேனேஜராக இருந்தாலும் ஒரு பொஸ்ஸாக இருந்தாலும் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சம்.
இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாங்க பார்க்கிறோம், எங்க போனாலும் யாரும் ஆபீஸ்க்கு வந்து அவங்க அவட பாசல குட் மார்னிங் என்பாரு அல்லது வெல்கம் பண்ணுவார், கை கொடுத்து தான் வெல்கம் பண்ணுவார்கள். அது அவங்க எவ்வளவு ஒரு தத்துவமாக கொள்கை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பார்கள். ஆனா நமக்கு அது சுன்னாவிலே வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இது காரணம், இதுதான் மனிதனுடைய உள்ளங்களை இணைக்கக்கூடிய முதல் பாலமாக இருக்கிறது. இரண்டு பேருடைய உள்ளங்களை இணைப்பதற்கு ஒரு பாலமாக அமைந்தால் பிறகு அவர்களுக்கு பிசினஸ் வளர்க்கலாம், பிறகு உறவுகளை வளர்க்கலாம், தொடர்புகளை மேம்படுத்தலாம். இதுதான அடிப்படை. இந்த அடிப்படையை உலகம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு செய்கிறதோ அதை அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானிய அடிப்படையோடு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய, குறிப்பாக முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய 6 அம்சங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த 6 அம்சங்களை நாங்கள் பொதுவாக இப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது என்பதுதான் நம்ம கவனமா இருக்கிறோம். அதாவது ரசூல் என்ன சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமுடைய செய்ய வேண்டிய கடமைகள் ரசூல் சொல்லும் போது சொல்கிறார்கள், அவரை கண்டால் நீ சலாம் சொல்லு, உன்னை ஒரு விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்துக்கு நீ போய் அதை கலந்து கொள் என்று ரசூல் சொல்கிறார். உன்னுடைய சகோதரர் நோய்வாய்ப்பட்டால் அவனை போய் நோய் விசாரித்துக் கொள் என்கிறார். அவன் மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாசாவிலே கலந்து கொள் என்கிறார்கள். அவன் உன்னிடத்தில் வந்து ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் கேட்டால், ஒரு வழிகாட்டல் ஒன்று கேட்டால், அந்த வழிகாட்டலை நீ அவனுக்கு கொடுத்து விடு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். இது எப்படி எங்களுக்கு சொன்னார்கள்? ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் என்று சொன்னார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள் என்று சொன்னார்கள். இதுதான் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் உடைய அடிப்படை கடமைகள் சகோதரர்களே. நம்ம அந்த கோர்ஸ்ல படிக்கிற போது இன்ட்ரெஸ்டா இது தெரியுது, நம்ம அந்த கோர்ஸ் படிக்கிற போது நமக்கு இன்ட்ரெஸ்டா தெரியுது. ஆனா ஹதீஸ் படிக்கிற போது இது ஏதோ இஸ்லாமிய மார்க்க வழிகாட்டுறது புரியுது. இதுதான் வித்தியாசம். இப்ப நீங்க உங்களோட கம்பெனியில வளரக்கூடிய, உங்களோட வேலை செய்யக்கூடிய ஒரு சுகமில்லை, நீங்க போய் பார்ப்பீர்களா மாட்டீர்களா? அவர் நோய் விசாரிக்க வேண்டும் என்று அங்கே லீவ் எடுத்துக் கொண்டு போவீர்களா மாட்டீர்களா? அவருடைய குடும்பத்தில் ஒருவர் மரணித்திருக்கிறார்கள், நீங்கள் போய் பார்ப்பீர்களா மாட்டீர்களா? அவருக்கு ஏதாவது அவசர உதவி தேவைன்னா நீங்கள் செய்வீர்களா மாட்டீர்களா? அவருடைய பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களிடத்துல வந்து அதை பத்தி கலந்துரையாடி என்ன செய்யணும், லொஸ்ட் ஆகுது அல்லது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாமல் என்ன செய்யறது, ஒரு கலந்துரையாடல் செய்வீர்களா மாட்டீர்களா? யாருக்காவது போய் ஒரு கன்சல்டேஷன் பிடித்து இதற்கான ஒரு கைட்லைன்ஸ் நீங்க கேட்பதற்காக ₹1,00,000 கூட நீங்க செலவழிப்பீர்களா மாட்டீர்களா? இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதுதான் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள். அப்ப நமக்குள்ள எவ்வளவோ அந்த கைடன்ஸ் வர வேண்டிய இருக்கிறது. எப்படி எல்லாம் அந்த வழிகாட்டுதல் சமுதாயத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு மாணவனுக்கு கைடன்ஸ் தேவை சொன்னா ஒரு படிப்பு முறையே நம்முடைய பண்பாடு இருக்க வேண்டும். அந்த பண்பாடு எங்களுக்கு குறைந்து போகிறது. அதெல்லாம் இப்ப கோர்ஸுக்குள்ள கொண்டு வந்து வைத்தார். எனவே அன்பார்ந்த சகோதரரே, இந்த சமுதாயத்துக்கு போட்டு தந்த அடிப்படையில் தான் மனிதர்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துகின்ற வழிகளாக சொன்னார். அடுத்து பார்க்க மனிதன் இன்னொரு மனிதர் பேசுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையை நான் யோசிக்க வேண்டும் சொன்னா, ஒரு சரளமாக பேசுறாரு, அதே நேரம் அமைதியாக பேசுகிறாரு, குழப்பம் இல்லாமல் பேசுகிறாரு, நமக்கு தெளிவாக விளக்கமாக பேசுறாரு அப்படின்னு நாம் நினைப்போம். ஒரு டாக்டருக்கு போறோம், நோயை சொல்றோம், அவர் அதை காது கொடுத்து கேட்கிற போது நமக்கு ஒரு அமைதி வருது. அப்புறம் எல்லா நோயும் சொன்னா அவர் காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அவர் எழுதுறாரு. அப்படி என்ற போது அந்த டாக்டர் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். உண்மை ஒரு டாக்டர் தான் சொல்றதெல்லாம் கேட்கிறார். சில பேருக்கு நோயாளி ஒரு டாக்டர் போய் பேசும்போது அவர் ட்ரீட்மெண்ட் எழுந்தோடு என்னப்பா நான் சொல்லி முடிக்கல அவர் எழுதினார், அவர்கள் புரிந்து எழுதியிருப்பார். ஆனா நமக்கு மனதில் நிம்மதி இல்லாது. ஏன்னா நம்ம சொல்றதை முழுசா அவர் கேட்கல, காது கொடுத்து கேட்கல, நம்மளோட ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து அவரோட பேசல, நம்மளோட பிரச்சனை அவர் கதைக்கல, அதை பத்தி நமக்கு தெளிவுபடுத்துகிற போது அவர் அடுத்த முறை சந்திக்க கூடாது என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறார். அது உண்மைதானே? அப்ப நாம யாரோட பேசுகிறோமோ அந்த பேசுகிற முறைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் அந்த பேச்சை கணக்கு போட்டு பார்க்கலாம் அப்படி என்கிறார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு பேசுகிற போது அவங்க எத்தனை வார்த்தைகள் பேசினார்கள் அப்படி என்பதை கணக்கு போட்டு பார்க்கலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒருவர் விரும்புகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை வார்த்தைகள் பேசினார்கள் கணக்கு போட்டு பார்த்தா கணக்கு போட்டு ரசூலுல்லாஹ் பேசின வார்த்தை இவ்வளவுதான் சொல்ல முடியும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார். காரணம் என்னன்னா மக்களுக்கு நம்ம சொல்ற பேச்சு போய் சேர வேண்டும், அது அவங்க உள்ளத்துல பதிய வேண்டும். அவங்கள குழப்பத்துக்கு ஆளாக்குறதுக்கு நாங்க பேசக்கூடாது. நம்ம அவசரமாக இருப்பதெல்லாமே பேசி திட்டி கொட்டவும் முடியாது. நம்மளிடத்தில் ஒருவர் வந்து பேசுகிறார் என்றால், ஒரு பிரச்சனை பேச அணுகுகிறார்கள் என்றால், அதற்கு நாம பேசிக்கா கொள்ள வேண்டிய குவாலிஃபிகேஷன் என்ற அமைதியாக இருந்து பேசுவது, தெளிவாக இருந்து பேசுவது, முறையாக வார்த்தையை வெளிப்படுத்துவதுதான் அது கம்யூனிகேஷனுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன். நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல பேசுகிற போது அந்த அமைப்பை கண்டிப்பாக கையாள வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் கையாண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கையாண்டிருக்கிறார். காரணம், இடைவேளை விட்டு ரசூலுல்லாஹ் பேசுவார்கள். எவ்வளவு அழகான பண்பாடு என்று பாருங்கள். அப்படியா எந்த ஒரு மனிதனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கண்டு பேசுவதற்கு ஆசை வருமா வராதா? நீங்க உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கிற போது அவன் புரிந்து கொள்கிற வகையில் அமைதியாகவும் நிதானமாகவும் எளிமையான வார்த்தைகளை சொற்களையும் பயன்படுத்தி சொன்னால் உங்கள் பிள்ளைக்கு அந்த அறிவுரை ஏறுமா ஏறாதா? ஒரு ஆசிரியர் தன் மாணவனுக்கு படித்துக் கொடுக்கிற போது எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவன் புரிந்து கொள்கிற வகையில் அமைதியாக தெளிவாக எடுத்து சொன்னா அவன் பாடத்தை புரிந்து கொள்வானா மாட்டானா? ஒரு கம்பெனியில வேலை செய்யக்கூடிய தனக்கு கீழே இருக்கக்கூடிய லேபர்ஸ் நடக்கிற போது அவர் அமைதியாக நிதானமாக அவரிடத்தில் அவருடைய பிரச்சனை எடுத்து சொல்லி அவருக்கு வழிகாட்டலாம் ஏற்றுக்கொள்வானா மாட்டானா? உலகத்திலிருந்து எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒன்றுதான் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை எப்படித்தான் இருந்திருக்கிறது? எவ்வளவு அழகான ஒரு நடைமுறை என்று பாருங்கள். பேசினால் கணக்கு போட்டு பார்த்தால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எண்ணி முடிக்க முடியும் என்று சொல்கிறார்கள் என்றால், நாம் மனிதர்களோடு பேசுகிற போது எப்படியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பார். அவைகளுடைய உணர்வுகள் முதல்ல வந்து அமைதியாக வேண்டும். நம்ம எப்போதும் கோபத்தோடு அடுத்தவர்களுக்கு தீர்வு சொல்லக்கூடாது. நம்ம எப்போதும் கோபத்தோடு ஒரு முடிவெடுக்க கூடாது. நாம் எப்போதும் கோபத்தோடு ஒரு பிள்ளையை தண்டிப்பதற்கு முனையக்கூடாது. நம்முடைய உணர்வுகள் முதல்ல நம்மளோட கண்ட்ரோல் கீழே வரணும். நம்முடைய உணர்வுகள் நமக்கு கண்ட்ரோல் கீழே வந்தால்தான் நாம் பேசக்கூடிய அடுத்த முறைகள் மிக சிறப்பானதாக இருக்கும், அது தெளிவுள்ளதாக இருக்கும். அது நாம் என்னுடைய பிள்ளைகளோடு பேசுவதாக சரி, பெற்றோரோடு பேசுவதாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு பேசுவதாக இருந்தாலும் சரி. அன்பான சகோதரர்களே, அடுத்த முறை என்ன தெரியுமா? ஒருவர் பேசுகிற போது நாம் காது கொடுத்து கேட்க பழக வேண்டும். ஒருவர் நம்மிடத்துல வந்து பேசுகிறார் என்று சொன்னால் அவர் பேசி முடிகிற வரைக்கும் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ் பற்றி நிராகரிப்பாளர்கள் சொல்கிற ஒரு ஏளனமான குற்றச்சாட்டு மாதிரி சொன்னார். என்ன தெரியுமா? இந்த நபியிடத்தில் போய் எவ்வளவு பேசலாம், காரணம் உதுனுள்ளக்கும், அவர் நீங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு மனிதர் அப்பான்னு சொன்னார்கள். இது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு குவாலிட்டியான பண்பு சகோதரர்களே. ஆனால் நிராகரிப்பாளர்கள் அது வேடிக்கையாக எடுத்துக்கொண்டார்கள். நிராகரிப்பாளர்கள் அதை வேடிக்கையாக எடுத்துக்கொண்டார்கள், விமர்சனத்துக்குரியதாக எடுத்துக்கொண்டார்கள். அது விமர்சனத்துக்குரியதல்ல, மனித பண்பாட்டுக்குரியது. உங்களோடு ஒருவர் வந்து பேசுகிற போது உங்களுக்கு அந்த நிம்மதி வேண்டுமா இல்லையா? நாம சொல்றதை இவர் கேட்கிறாரு என்ற ஒரு நிம்மதி வேண்டுமா இல்லையா? வேண்டும். அப்ப நாம் என்ன செய்யணும்? அவர் பேசுகிறார் என்றால் அவர் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஆளாகி பேசுகிறார், ஏதோ ஒரு தேவையை அணுகி பேசுகிறார், புரியாததுனால் நம்ம இடத்துல பேசுகிறார். அவர் உண்மையான பிரச்சனையை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் லிசனிங் என்பது அடிப்படையில் இல்லாத ஒன்றே இல்லை சகோதரர். லிசனிங் என்ற அந்த சப்ஜெக்ட் ஒன்று இருக்கிறதே, அடுத்தவனுக்கு காது கொடுத்து கேட்கிறது, அது இல்லாத ஒரு துறை உலகத்தில் கிடையவே கிடையாது. முதல்ல ஐ கான்டாக்ட் வேண்டும் என்பார்கள். அதாவது நான் உங்களோடு பேசுகிறேன், நீங்க என்னோடு பேசுகிறேன் என்று ரெண்டு பேர் நடக்கும் போது வந்து பேசக்கூடியவரோட நம்ம முகத்தை தான் பார்க்கணும். வேற எங்கேயும் பார்த்து உடம்புக்கு எல்லாம் பார்த்துருக்க தேவையில்லை நமக்கு. ஏன்னா இங்க ஒரு பிரச்சனை பேசுறதுனால நம்ம அப்ப முதல்ல தேவை நமக்கு ஐ கான்டாக்ட். ரெண்டு பேரும் பேசும்போது இவர் என்னோடு பேசுகிறார், அப்ப அவருக்கு புரியும் நான் சொல்வதை இவர் கவனமாக கேட்கிறார் என்று வந்து பேசுறவருக்கு புரியும். அவர் அந்த பேச்சை விட்டு ட்ரக் மாற மாட்டார். ட்ரக் மாறும்போது தான் நாம பேச முனைய வேண்டும். இல்ல நீங்க பேச வந்து சப்ஜெக்ட பேசுவோம் அப்படியே நாம அப்பதான்
கேட்கணும். இரண்டாவது, அவர் பேசுகிற செய்தியில நமக்கு சில தெளிவுகள் வேண்டுமானால் அந்த இடத்துல லேசாக குறுக்கீடு செய்து நீங்க இப்படி சொன்னீர்கள் அது எப்படி அப்படின்னு கேள்வியாக கேட்கலாம். அப்ப அவர் இன்னும் பேசுவதற்கு தூண்டிவிடும். அவருடைய தெளிவு அவர் நமக்கு சொல்வதற்கு இன்னும் வாய்ப்பாக அமைந்துவிடும். ஹை கான்டெக்ட் என்பது முதல், இரண்டாவது லிசனிங் என்பது அடுத்த அம்சம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இப்படித்தான் சகோதரர்களை பழகியிருக்கிறார். ஒருவர் பேசினார் ரசூலுல்லாஹ் அங்கே இங்கெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனமாக கேட்பார்கள், காது கொடுத்து கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய ஒரு கவுன்சிலராக கூட இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவருடைய பேசிக் குவாலிஃபிகேஷன். ஒரு மனிதன் வாழ்வதற்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் இது. நீங்கள் கவுன்சிலிங் படிக்கிறேன்னு சொன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்கே வரக்கூடிய பேசிக் குவாலிஃபிகேஷன். இது அல்லாஹ்வுடைய தூதர் கையாண்டு இருக்காரு. இப்ப நமக்கு எல்லாம் பிரச்சனை என்ன தெரியுமா? குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எல்லாருமே அவர் பேச நான் பேச பிரச்சனையில தான் படிக்கும், தீர்வு வரப்போறது. ஒருவர் பேச ஆரம்பித்தால் மற்றவர் அமைதியாக வேண்டும். அவர் பேச்சு முடிவதற்கு அவர் இடம் கொடுக்க வேண்டும். அந்த பேச்சு முடிந்த பிறகு நீங்கள் சொன்ன செய்தி இவ்வளவு தானே, அதை ஒரு சமரைஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு நாங்கள் ஆரம்பிப்போம். இதுதான் நீங்க சொன்ன சப்ஜெக்ட். இப்ப இதுதான் அதுக்கான தீர்வு. நீ பேச இவ்வளவு நேரம் பேசுகிற சமரி இதுதான், அதற்கான தீர்வு இதுதான். எனவே அதை நாங்கள் முன்வைக்க பழக வேண்டும் சோர்களே. இந்த லிசனிங் இல்லாததுதான் உலகத்தில் எல்லா பிரச்சனையும் காரணம். அவன் என்ன சொல்றான், அந்த அவன் சொல்ல வரக்கூடிய செய்திக்கு பின்னால என்ன இருக்குது, அவன் உணர்வு என்ன, அந்த செய்தி அவன் எடுத்து வைக்கிற போது அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவனுடைய உடல் உறுப்புகள் என்ன காட்டுகிறது, இது எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஐ கான்டாக்ட் லிசனிங் அடிப்படையான குவாலிஃபிகேஷன் சகோதரர்களே. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. பாப்பா ஒரு பிரச்சனையை பிள்ளைகிட்ட சொல்றாருன்னா அவர் அதை புரிந்து கொள்வதற்கு இந்த அடிப்படை கண்டிப்பாக தேவை. கணவனுக்கும் மனைவியும் கிடையாது ஒரு பிரச்சனை என்றால் அதை புரிந்து கொள்வது கண்டிப்பாக இந்த அடிப்படையான அம்சம் இந்த ரெண்டு தேவை. இரண்டு நண்பர்கள் கிடையில பிரச்சனை வருவதென்றால் அதை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக இந்த அம்சங்கள் தேவை சகோதரர்களே. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு காரணம் என்ன? ஒருவர் ஒன்றை புரிந்து கொள்ளாததான் காரணம். சொல்ல வருவதை அவர் விளங்கிக் கொள்ள முற்படாததுதான் காரணம். அப்ப பேசிக் என்ன செய்யணும் என்றால், நீங்க சொல்றதை நான் கேட்கிற முதல்ல நீங்க சொல்லி முடியும். இப்போ நாம அடுத்த ட்ரீட்மெண்ட் பிளான் மாதிரி அவர்கிட்ட பேச தொடங்கணும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்ற அந்த அம்சத்தை இந்த உலகத்துக்கு முன்வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் மனைவிமார்க்கிடையே பிரச்சனை நடந்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை நாங்க சந்திக்கிற போது ரசூலுல்லாஹ் சந்திச்சிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை வந்த போது மனைவிமார் வந்து பேசுகிற போது எல்லாம் ரசூலுல்லாஹ் அமைதி காத்தார்கள் என்றுதான் நாங்கள் ஹதீஸ்ல படிக்கிறோம். ஏன்னா அவங்களோட போட்டிக்கு போட்டி பேச முடியாது. பொதுவாக நாம் ஒரு வார்த்தை பேசினால் மனைவிமார் 10 வார்த்தைகள் பேசுவார்கள். இது பெண்களுடைய இயல்பு. நாம் ஒன்றுதான் வெளியிடுவோம், அவங்க 10 சொல்லுவாங்க. அது பெண்களுடைய சுபாவத்தோடு அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரைக்கும் சதாவா இருக்க போகக்கூடிய ஒன்றுதான். இந்த சுபாவம் நமக்கு தேவை. குறிப்பாக நம்ம பிள்ளைகளோடு பேசுகிற போது கூட இந்த சுபாவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா வாப்பா நம்ம சொல்றது கேட்கிறார்கள், உமா சொல்றது கேட்கறது, பிள்ளைக்கு உமாக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுக்குள்ள அந்த ஒரு போண்டோட கூடியதாக மாறும். நம்ம பெற்ற பிள்ளை நமக்குரிய பிள்ளை தானே. அப்ப அந்த பிள்ளைகளோட உறவை வளர்க்கறதுக்கு அந்த பிள்ளை சொல்றதை கேட்கணும். இது எல்லா சப்ஜெக்டுக்கும் உரியது தான் சகோதரர்களே. எனவே வாழ்க்கையுடைய அடிப்படையிலே தங்கக்கூடிய இந்த அம்சங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வல்ல ரஹ்மான் நம்மை அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன் வ கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதர்களுக்கிடையிலே அந்த உறவுகளை வழிபடுத்தக்கூடிய இன்னும் சில வழிகளை ரசூலுல்லாஹ் கையாண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது ஒரு அன்பளிப்பு கொண்டு கொடுப்பார்கள், கிஃப்ட் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படையான பண்பு என்ன தெரியுமா? யார் நமக்கு ஒரு கிஃப்டை தந்தார்களோ அவருக்கு திரும்ப ரசூலுல்லாஹ் கிஃப்ட் கொடுப்பார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு.
அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த சிற்றரசர்கள் இருந்தார்கள். அந்த அரபு தீபகற்பத்தில் வாழ்ந்த சிற்றரசர்கள் இருந்தார்கள். சின்ன சின்ன அரசாங்கங்களை அமைத்துக் கொண்டவர்கள் தானே சிற்றரசர்கள். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்கி இருக்கிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். அவர்கள் வழங்கிய அன்பளிப்புகளை அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் அன்பளிப்பு எடுத்தால் அதற்கு பிரதி உபகாரம் செய்வார்கள் என்று சொல்கிறார். அப்ப நம்மளோட பழகக்கூடிய முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத நண்பர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு உறவு ஒன்று இருக்கிறது. மார்க்கத்துக்கு கொள்கைக்கு பாதிப்பில்லாத உறவுகளை வளர்ப்பது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அவர் நம்முடைய கொள்கையை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஒதுக்க சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லலையே. அந்த பண்பாடு இஸ்லாம் நமக்கு போதிக்கிறதையே. அவர் கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் என்ற உறவுகளோடு அவர் ஒன்றுபட வேண்டும். கொள்கை ரீதியாக அவர்கள் வேறுபட்டு இருக்கலாம், மனிதர்கள் என்ற உறவுகளோடு அவர்கள் ஒன்றுபட வேண்டும். அதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்மளோட வியாபார ரீதியாக தொடர்புள்ள நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள். அவர்கள் நம்ம ஒதுக்க முடியாது. நாம் அவர்களிடத்தில் நல்ல பண்பாடுகளை காட்ட வேண்டுமே. அப்ப சில போது அவர்களுடைய பெருநாள் தினங்கள் வந்தால் நமக்கு ஒரு அன்பளிப்பு தருவார்கள். நம்ம அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பது என்பது நம்முடைய உறவுகளை வளர்ப்பதற்கான அடிப்படை காரணம். சில போது நம்முடைய மனைவிக்கு நாம் அன்பளிப்பு செய்யலாம், மனைவி நமக்கு அன்பளிப்பு செய்யலாம், நம்முடைய நண்பர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கலாம், நம்முடைய பக்கத்து வீட்டார்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கலாம். இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பண்பாடுகளில் ஒன்று. காரணம், அன்பளிப்பு செய்வது அன்பை வளர்க்கும், நேசத்தை மேலும் மேலும் உருவாக்கும். அதில் மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னமாக அது மாறும். அதுதான் மனித உலகத்தில் வாழ்வதற்கு அடிப்படையான குணம். அதுதான் தேவை. அல்லாஹ்வுடைய ரசூலை கையாண்டு இருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த நல்ல பண்பாடுகளை பழக்க வேண்டும். நம்ம ஊரை விட்டு வெளியூருக்கு போய் ஊட்ட வரும்போது மனைவி எதிர்பார்க்க மாட்டாவா, மாப்பிள்ளை ஏதாவது நமக்கு கொண்டு வந்து தர வேண்டும் என்று பிள்ளை எதிர்பார்க்குமா மாட்டாதா, குடும்ப உறவுகள் எதிர்பார்க்குமா மாட்டாதா? அப்ப இது எல்லாம் எதிர்பார்ப்போடு வாழக்கூடிய காரணம் என்னென்றால் இதுதான் மனித இயல்போடு வாழ்வதென்ற அடிப்படை இதுதான் காரணம். இதை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடைபிடித்தது காட்டியிருக்கிறார்கள். ஒருவர் நமக்கு ஒரு உதவி செய்தால் நாம் அவருக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். உதாரணமாக நாங்கள் அடிப்படையாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், நமக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணால் நாம் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் என்று சொல்றோம். இதை இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை. சஹாபாக்கள் இதை நிறைய சொல்லி இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே பரிமாறுகிறார்கள். காரணம், அல்லாஹ் உங்களுக்கு இதை விட நல்ல கூலியை தரட்டும் என்று சொல்வதுதான் அதனுடைய அர்த்தம். இன்றைய உலகத்தில் ஆங்கிலத்தில் அது தேங்க்ஸ் என்று சொல்வார்கள். நீங்க ஏதாவது அவருக்கு சொன்னால் வெல்கம் என்று சொல்லுவார். இது உலகம் எதிர்பார்க்கக்கூடிய பண்பு தானே சொல்றது. இந்த மனுஷனா வாழ்வதற்கான வழியை சொல்லுங்கப்பா, அந்த வழியில நாங்க வாழ்ந்து போறோம் என்பதுதான் அது அர்த்தம். நான் நீங்கள் மனுஷனா வாழணும், அதற்கு என்ன வழியோ அதை சொல்லுங்க, மற்றதெல்லாம் விடுங்க என்பதற்காகத்தான் உலகம் இப்படி உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. உங்களை கண்டால் வெல்கம் பண்ணுவதும், உங்களை கண்டால் தேங்க்ஸ் சொல்வதும், உங்களை கண்டால் கிஃப்ட் பரிமாறும், இதுதான் அடிப்படை. அப்ப இஸ்லாமும் கூட நமக்கு இந்த அடிப்படையோடு மனிதர்களை வாழ வைத்திருக்கிறது. இந்த பண்பாடுகளை சகோதரர்களை நாங்கள் புரிய வேண்டும். இந்த உறவுகளை உடைக்கக்கூடிய சில காரணங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு இந்த நேரம் காணாது. ஆனால் நான் அதுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நம்மளோடு நாம் நீண்ட காலம் சிலரோடு பழகிறோம், குடும்ப உறவுகளோடு வாழ்கிறோம், நண்பர்களோடு பழகிறோம் என்றால் சில போது அவ்வப்போது சில டேமேஜ்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் உங்களை பற்றி அப்படி சொன்னார், உங்களை பற்றி ஒரு கதை சொல்றாங்க, அது ஒரு முஸ்லீம் நம்பிவிடக்கூடாது. அது ஒரு முஸ்லீம் நம்பிவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த படிப்பினை எங்களுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றின் மூலமாக குர்ஆனை சொல்லித் தருகிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூமினான பெண், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ஒரு பத்தினியான பெண், இந்த உம்மத்துடைய உம்மஹாத்துல் மூமினின் ஒரு தாய். அவங்களை பற்றி முனாஃபிகீன்கள் ஒரு செய்தி பரப்பின உடனே சமூகத்தில் பரப்பப்பட்டது. அப்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், தஹ்சபூனஹு ஐயினா, நீங்க அந்த பரப்பப்பட்ட செய்தி லேசா கருதி அதை நீங்கள் சொல்லிக் கொண்டு போனீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது மகத்தான ஒரு செய்தி, மிக பயங்கரமான செய்தி. அதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னான். எவ்வளவு காலமாக பழகின நீங்க உங்களிடத்திலே அவரை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்றால் முதலில் நாங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடிய ஹாக்கிமாக போகக்கூடாது. நான் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, நான் நம்பினேன் இப்படியா செய்தார். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க கால போடக்கூடாது. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் மூக்க நுழைக்க கூடாது. அவர் அப்படி சொல்லி இருப்பாரா,
நான் இதுகால வரை பழகிய முறையில், நான் இதுகால வரை அவரை கதைத்த முறையில், நான் இதுகால வரை உள்ள அவர் தொடர்பு முறையில் அப்படியாக நடக்கக்கூடிய ஒரு மனிதராக நான் காணவில்லை. இரண்டாவது, இது எனக்கும் அவருக்கும் உறுப்பான தொடர்பு அல்ல, அது உங்களுக்கும் அவருக்கு இடையிலான ஒரு தொடர்பு. எனவே நான் அதை விசாரிக்காமல் பேச முடியாது என்று சொல்வதுதான் ஒரு மூமினுடைய பண்பாடு சகோதரர்களே. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இடையில வியாபாரம் கொடுக்கவாங்க, அது குடும்ப பிரச்சனை, அது வெளி விவகார பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்று எடுத்த உடனே அதை நாங்கள் பேஸ்புக்ல எழுதுவதோ வாட்ஸ்அப்ல பகிர்வதோ, அது 4 பேரும் கோட் பண்ணி மக்கள் இப்படிதான் நாம் இப்படி சொல்றாராமே என்று அந்த கதையோ ஒரு மனிதனுக்கு நாம விளையாட்டாக பேசுவதோ ஒரு நக்கலாக அதை சொல்வதோ ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத பண்பாடு. காரணம், நீங்கள் முழுமையாக அதை தீர ஆராயாமல் சொல்லுகிறீர்கள். அடுத்தது, உங்களுக்கு தொடர்பில்லாத செய்தியை நீங்கள் பேசுகிறீர்கள், மூக்கு நுழைக்கிறீர்கள் என்றால் ஒரு முஸ்லிமுக்கு தேவை அமைதிதான் தேவை, அது பரப்புவதல்ல. காரணம், அது உங்களுக்கு இடையிலான அந்த போண்டை உடைத்து விடும், அது உங்களுக்கு இடையிலான நல்லெண்ணங்களை உடைத்து விடும், அது உங்களுக்கு இடையிலான அந்த உறவுகளை நாசமாக்கி விடும். எனவே அந்த இடத்தில் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது, நீங்கள் அமைதியை கையாளுங்கள், நடுநிலைமையாக இருங்கள். நல்லெண்ணம் என்பது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையாக சொல்லப்பட்ட விடயம். அந்த நல்லெண்ணத்தின் முதல் அம்சத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு பாடமாக சொல்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற நிறைய அந்த வழிகாட்டுகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இது எல்லாம் நாம் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு, மக்களோடு அன்பாக பழகுவதற்கு, நல்ல உறவுகளை வளர்ப்பதற்கு காட்டி தரப்பட்ட அடிப்படையான அம்சங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதன் தொடர்பாக செய்தி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஃபத்வாவை நாங்கள் பார்ப்போம். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.